வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். இப்போ நம்ம தேங்காயில் நிறைய சேர்ந்து வச்சு உடச்ச தேங்காய் நிறைய சேர்ந்துருச்சுன்னா அதை எப்படி பாதுகாக்கிறது, எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்படி தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காயை இந்த மாதிரி ஸ்டீமில் வேக வைக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். நம்ம தேங்காயெல்லாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம், எங்கேயாவது விசேஷ நாட்களில் நிறைய தேங்காய் நம்ம உடைச்சிருப்போம். அந்த தேங்காயை நம்ம எப்படி பக்குவமாக அந்த ஓட்டிலேருந்து எடுத்து அதை பதப்படுத்தி வைக்கிற மாதிரியே அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி இப்போ இதை ஸ்டீமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இதை வந்து இப்படி அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஈஸியாக இருக்குது பாருங்கள். யாரோட உதவி இல்லாமலே நம்மளே பதப்படுத்திக்கலாம். இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இது பண்ணுறேன். நம்ம தேங்காயை ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சோம். இந்த மாதிரி கப்பு கப்பாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பட்டையெல்லாம் இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதெல்லாம் தேய்ச்சிட்டு எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு மிக்சியில் அடித்து நம்ம தூளாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணும்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படியே வெளியே வச்சுருந்தாவோ இது பண்ணாவோ பூசணம் பிடிச்சி போய்டும். யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காயை நம்ம ஓட்டிலேருந்து நம்ம ஈஸியாக எப்படி பிரித்து எடுக்கிறதுங்கிற ப்ராசஸை உங்களுக்கு காமிச்சேன். இந்த மாதிரி ஸ்டீமில் 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா இந்த ஓடு தனியாகவே கலந்துக்கிடுச்சு. நம்ம ஈஸியாக இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பீஸ் போட்டு மிக்சியில் அடித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.